இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் வந்து கீரை பருப்பு கடைஞ்சி உருளைக்கிழங்கு வறுவல். அதுக்கு பருப்பு ஒரு 1/4 அடை போட்டு இந்த மஞ்சத்தூள், பெருங்காயம், கொஞ்சோண்டு எண்ணெய் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கீரை போட்டிருக்கோம். இப்போ வந்து வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், பூண்டு ஒரு 4-5 பல், தக்காளி. அதான் கூட வந்து பச்சை மிளகாய் நான் 1 தான் போட்டிருக்கேன். ஒரு 3 காய்ந்த மிளகாய் போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சு உப்பு வந்து கடைசியில் போட்டுக்கலாம். வெயிட் போட்டுலாம். இந்த 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு உருளைக்கிழங்கு கடுகு பொரிஞ்சிடுச்சு. உருளைக்கிழங்கு போட்டு பெருங்காயம், வாய் வந்ததுனால கொஞ்சமாக தனியாத்தூள். இது சாமான்லாம் போட்டிருக்கு இதுலேயே. தனியாத்தூள், மிளகாத்தூள் சும்மா ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். எனக்கும் அவருக்கு மட்டும்தான் சமையல் இன்றைக்கி. எல்லாம் வெளியே போயிருக்காங்க. அவங்க கரட்டி கீரை பருப்பு கடையில் இருக்கும். பாலக்கீரை பருப்பு போட்டு கடைஞ்சி உருளைக்கிழங்கு வறுவல். சூப்பராக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சிடலாம். அவ்வளோதான். மூடி வச்சுட்டு மீடியம் ஹைட்டில் வச்சுக்கலாம். சமையல் முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம். சுட சுட சாதம் ரைஸ் குக்கரில். கீரை வந்து இப்போ நல்ல பருப்பு கீரையெல்லாம் வந்து வெந்த பிறகு உப்பு போட்டுட்டு கடுகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம் நெய்யில் தாளித்து கொட்டியாச்சு. சூப்பரான கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் உருளைக்கிழங்கு வறுவல், தயிர். இதான் என்னைய சாப்பாடு எங்கள் வீட்டில். வெயிலுக்கு ஏற்ற சூப்பரான சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.